ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம். மகாபாரத போர் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த பாரத போர் எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், பாண்டவர்களும் துரியோதனர்களும் சகோதரர்கள், இருவருமே மன்னர்கள் என்று தெரியும். பொறாமை குணமும் சூழ்ச்சியும் தந்திரமும் மிக்க 100 பிள்ளைகளுடன் கூடிய துரியோதன சகோதரர்கள் பாண்டவர்களை வாங்க சூதாட்டத்துக்கு அப்படின்னு தந்திரத்தால் அழைச்சி சூதாடி அதில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதில் தெய்வீக குணம் கொண்ட கற்புக்கரசியான திரௌபதியையும் அந்த பந்தயத்துக்குள்ள போட்டியில் நிப்பாட்டி அவங்களுடைய சேலையை வரைக்கும் உருவி அந்த அரசவையில் அவங்கள அவமானப்படுத்தி, போட்டியில் நீ தோற்று போயிட்ட, 14 வருஷம் நீ காட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களும் பாவம் 14 ஆண்டுகள் அந்த பாண்டவ சகோதரர்களும் நீதிக்கும் நேர்மைக்கும் வார்த்தைக்கும் எல்லாத்துக்குமாக கட்டுப்பட்டு 14 ஆண்டுகள் பாண்டவ சகோதரர்கள் காட்டில் வாழ்ந்து அந்த தேதி முடிஞ்சவுடனே ஊருக்குள்ளே வர்றாங்க. நாங்கள் போட்டி இந்த காலம் முடிஞ்சு போயிட்டு 14 வருஷம் கழித்து வந்துட்டோம், எங்களுக்கு எங்களுடைய நாட்டை திருப்பி கொடுங்க, நாங்கள் எல்லோரும் ஆட்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீதியோடு நேர்மையோடு முறையோடு அவர்களை அணுகிறாங்க. அப்போவும் அந்த துரியோதனன் ஊசி நுழையக்கூடிய அளவுக்கு கூட உனக்கு வெளியில் இடம் கிடையாது, வெளியில் போ, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அறவே இடம் கொடுக்கல. சரி, நீங்கள் எங்களுடைய நாட்டையே கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இந்த 5 சகோதரர்களுக்கும் ஒரு 5 ஊரை கொடுங்க, நாங்களும் மன்னர்களாக இருந்தோம், நாங்கள் கௌரவமாக வாழணும், ஒரு ஜமீன் மாதிரியாவது நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டப்பையும் இடம் கொடுக்கவே இல்லை. இறுதியில் போர் ஒன்றே இவர்களுக்கு சரியான வழி என்று முடிவெடுத்தார்கள். மகாபாரத போர் மூண்டது. நீதிக்கு கட்டுப்படாத, நேர்மைக்கு கட்டுப்படாத கெட்டவர்களான துரியோதனர்கள் 100 சகோதரர்களும் போரில் தோற்று போனாங்க. மகாபாரத போர் நிறைவுற்றது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், சூழ்ச்சி, அதர்மம் இது என்றைக்குமே வெற்றி பெறாது. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படிங்கிறது தான் நமக்கு மகாபாரதம் நிறுத்தக்கூடிய ஒரு இறுதி கருத்தாகும். ஆகவே மகாபாரதங்கிறது நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய இதிகாசமாகும். நன்றி, வணக்கம்.